சண்டை தானடா போட்டுட்டு இருந்தீங்க. இது எப்போ இருந்து? விடு என்ன. அதெல்லாம் முடியாது. மாமா இங்க என்ன நடக்குது? நானும் உன் கூட தானே இருக்கேன். எனக்கு இன்னும் ஒண்ணுமே புரியல. இனிமேல் நீ என்கிட்ட ஓவரா வாய் பேசுவியான்னு பாக்குறேன். இனிமேல் என்கிட்ட இப்படி பேசுனீன்னு வச்சுக்கோயே, நான் இப்படிதான் உன்கிட்ட நடந்துப்பேன் சொல்லிட்டேன். இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. எங்க அம்மா கிட்ட நீ பேசுனதுல இருந்து என்கிட்ட நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை சொல்லிட்டேன். எல்லாம் என் பெத்தவளை சொல்லணும். ஏய் எதுக்கு எங்க அத்தையில நீ குறை சொல்லிட்டு இருக்க? அவங்களோட கூட அத்தை கிடையாது, தெரிஞ்சுக்கோ. நான் இப்படி நடந்துக்கிறதுக்கெல்லாம் ஒரே காரணம், என்னோட தாலி உன் கழுத்துல இருக்கு. நான் அப்ப அப்படிதான் நடந்துப்பேன். சரி, நீ பிடிக்கலனா அப்பவே தடுத்துருக்கலாமே. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சண்டை போட்டுட்டு இருக்க. டேய் டேய். என்ன டேய்? உன் மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன்னு தெரியுது. அப்புறமா எதுக்கு இந்த நாடகம்? யார் சொன்னா நீ என் மனசுல இருந்து எப்பவே போயிட்டேன்? எப்ப போன சொல்லு. ஏய் தள்ளிப்போ. நீ எதுக்கு பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்க? இல்லம்மா, மனசுல இல்லைன்னு சொன்னையா? அப்புறம் ஏன் தடுமாறுது? என் கண்ணை பார்த்து சொல்லு பார்க்கலாம். நீ என் மனசுல இல்ல சிவா அப்படின்னு சொல்லி. ஹே தள்ளிப்போ ஃபர்ஸ்ட். எப்ப பாரு என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே. உனக்கெல்லாம் ஒரு வேலையே இருக்காதா என்ன? எனக்கு ஃபுல் டைம் உன்கிட்ட வம்பிழுக்கிறது தான் ஒரே வேலை. ஹலோ, ஃபர்ஸ்ட் உங்க பிரச்சனையை முடிங்க, அதுக்கப்புறம். அதுக்கப்புறம் உனக்கு ஓகேவா? என்ன ஓகேவா? என்ன 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 ஓகேவா? புரியல. சரி, நான் வேணா செயல் மூலமா புரிய வைக்கவா? ஒன்றும் தேவை கிடையாது. இங்கிருந்து ஃபர்ஸ்ட் வெளியே போ. எல்லாம் அந்த கீர்த்தியை சொல்லணும். உள்ள கொண்டு வந்து விட்டுட்டு அவபாட்டில் வெளியே போயிட்டான். என்னம்மா, உன்னை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்கா போல. பேசிட்டு என்னதான் பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்கலாம். தள்ளி போடா. இம்சை 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 பண்ணிக்கிட்டே இருப்பியா? என்னடி இன்சன்லாம் சொல்ற? நான் பாட்டில் காலேஜில் டாப்பராக இருந்தேன். என்னை போய் லவ் பண்ணி வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி 5 வருஷம் கஷ்டப்படுத்தி திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறடா. என்னால் சத்தியமாக முடியலடா. என்னை விட்டுடுடா, நான் பாவம். உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டம் மட்டும்தாண்டா பட்டுட்ருக்கேன். ஒரு நாள் கூட ஹபா அப்படின்னு நிம்மதியாக இல்லை. இன்றைக்கி ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை. ஏப்பா எனக்கு தலையே சுற்றுதுடா. சத்தியமாக இங்கேருந்து எங்கேயாவது தூரமாக ஓடி போயிடலான்றதுக்காக தான் லண்டனே போகிறேன்டா. தயவு செஞ்சு அங்கே மட்டும் வந்துடாத. எவ்வளோ டார்ச்சர் பண்ணுமோ, எவ்வளோ என்னை கஷ்டப்படுத்தணுமோ, எவ்வளோ கோவப்படுத்தணுமோ, அது எல்லாம் இந்த 1 மந்த்துக்குள்ளே பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன். நீ எவ்வளோ தான் இந்த 1 மந்த் ஆட்டம் போடுறையே போட்டுக்கோ. நானும் பார்க்குறேன் என்ன தான் பண்ணுறேன்னு. நான் சைன் பண்ணாதானே நீ போக முடியும். ஹலோ, அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ஃபைலில் சைன் வாங்கினேனே, அது என்ன நினச்சிட்டு இருக்க? அதுக்கான எல்லா சைனும் நான் வாங்கிட்டேன். அப்போ அன்னைக்கு என்கிட்ட சைன் வாங்கினது எல்லாமே அந்த ஃபைலா? ஆமாம், அந்த ஃபைல் தான். இங்க பாரு, என்னை ஏமாத்தி சைன் வாங்கியிருக்க. அதெல்லாம் செல்லாது. அட லூசு புருஷா. என்ன சொன்ன இப்போ? லூசுன்னு சொன்ன போதுமா? என் நேரம் கேட்கணும்னு. கேளுப்பா கேளு. நான் இப்போ போயிட்டேன்னா 1 இயர் வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். அதுவும் உன்னோட தொல்லை இல்லாமல். இப்போ மட்டும் நான் உன்னை டெய்லியும் தொல்லை பண்ணிட்டா இருக்கேன். நீ தானடி நான் இருக்கிற இடத்த தேடி வந்த. நான் உன்னை தேடி வந்தனா? நான் தேடி வந்தாலும் உன்னை தேடி வந்தனா? நான் என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டில் சைலண்டாக தானே இருந்தேன். உன்னை யார் என்கிட்ட வந்து பேச சொன்னது? நான் தான் பேசினேன். அடா ஆமாண்டாக்கி இருக்கா. பேசு. ஏன்னா இது உன்னோட டைம் இல்லை. நீ என்ன பேசுறியோ பேசு. அதனால நீ தான் இந்த 1 மந்த் வாழை சுருட்டிட்டு இருக்கணும், சரியா? அப்படி இருந்தா இங்கே இருந்துப்பியா? சே, அதுக்கு சான்ஸே இல்லை. நான் கண்டிப்பாக போயிடுவேன். நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போ. நான் இந்த 7:30 இங்கே விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறேன். அங்கேயும் கூடயே கூட்டிகிட்டு போனால் யார் கஷ்டப்படுறது? நான் 7:30 அடி. ஆமாம், நான் அங்கே போனதுக்கப்புறம் என்னுடைய பஞ்சு முட்டாயி இங்கேயே வேலை பார்த்துட்டு இங்கேயே ஹாப்பியாக இருக்கட்டும். அப்புறம் என்னடி? இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னல, முடிஞ்சா அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கோ. நீயும் கவலைலாம் படாத, உன் மேலே கேஸ்லாம் கொடுக்க மாட்டேன். பொண்டாட்டியை நான் தான் இருப்பேன். சைடில் வேணா வச்சுக்கோ. கிளம்பிட்டா? எல்லாம் என் நேரம், இதெல்லாம் கேட்கணும்னு. கேளு. இத்தனை நாள் நீ தானே பேசி நான் கேட்டிருக்கேன். இனிமேல் நான் தான் பேசுவேன், நீ கேளு. இதெல்லாம் யோசிச்சு பேசு. அப்புறம் நீ தான் லாஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவ பார்த்துக்கோ. சே, நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஃபீல் பண்ண மாட்டேன். என்ன பார்வை? இல்லை, இப்படிலாம் உன்னால் யோசிக்க முடியுமான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நீ படிப்ப அது தெரியும், ஆனால் உனக்கு மூளை இல்லையே. அது எப்படி உன்னால் இதெல்லாம் யோசிக்க முடிஞ்சுது? இங்கே பாரு பஞ்சு முட்டாய், எனக்கெல்லாம் மூளை இருந்துச்சு. உன்னை போய் லவ் பண்ணல, அதில் தான் என் மூளைலாம் எங்கேயோ பறந்து போயிடுச்சு. நீ என்னை விட்டு போயிட்டல. ஏய் நிறுத்து. நீ என்ன யாரை விட்டு போனா? நானா நீயா? சரி, ஏதோ டங்க் மிஸ் ஆயிடுச்சு. நான் தான் பஞ்சு முட்டாய் விட்டு போனேன். அப்புறம் சரி, ஏன் விட்டு போனீங்க? இங்கே பாரு, இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. எனக்கு ஒன்றும் புரியலப்பா. ஒரு பையனை ரீசனே இல்லாமல் சண்டை போடுவாங்க, ரீசனே இல்லாமல் கோவப்படுவாங்க, ரீசனே இல்லாமல் போவாங்க. அப்படி ஒரு பர்சன் என் லைஃப்பில் இருந்திருக்காங்க தெரியுமா? அது மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? நீங்களே ஏதாவது ஒன்று சொல்லுங்களே. அப்படிப்பட்டவங்களா உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா உடனே தூக்கி எறிஞ்சிருங்க, சரியா?
என்னால் தான் அப்படி எரிய முடியலையே. அவங்க தான் என்னை எரிஞ்சிட்டு போகிறாங்க. பட் என்னால் முடியல. அவங்க மெமரிஸ்லேயே தானே இருக்கேன். அவங்க திருப்பி வரவே மாட்டாங்களான்னு என்கிட்ட அப்படின்னு மட்டும்தான் மனசு ஏங்குதே தவிர அவங்கள விட்டு போகணும்னு தோணவே மாட்டேங்குது. ஆனால் அவங்களுக்கு என்னை விட்டு போகிறது தான் அவ்வளோ சந்தோஷமாகவே இருக்குது. அவங்க பேசுறதுலேயே எனக்கு புரியுது. இதை கேட்கும்போது என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்னு கூட தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் பொய்யான சிரிப்போட. பஞ்சு மிட்டாய், நான் உன்னை விட்டு போகிறது தான் உனக்கு சந்தோஷம். அப்போதான் நீயும் சந்தோஷமா இருக்க முடியும் பஞ்சு மிட்டாய். இன்னும் 1 மந்த் மட்டும்தான் நீ கஷ்டப்படுவ தங்கப்பில்ல. அதுக்கப்புறம் நீ நல்லா இருப்ப சரியா? இங்கே பாரு பஞ்சு மிட்டாய், நான் வந்துட்டு இப்போ உன் கூட எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்? 1 மந்த் இருக்க போகிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உன் கூட இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் உன்னுடைய லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி கூட மாறலாம்ல. உனக்கு பிடிச்சவங்களா உன் கூட இருப்பாங்கல்ல. உன்னுடைய ஒரு சந்தோஷத்தை மட்டும் ஏன் பஞ்சு மிட்டாய் பார்க்குறேன்? அந்த ஒரு சந்தோஷத்தை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அது உன்னை விட்டு போகணும்னு நினச்சா அதை விட்டு போயிடு பஞ்சு மிட்டாய். அதை கையில் எடுக்கணும்னு நினைக்காத. அதை இழுத்து வைக்கணும்னு நினைக்காத. அதுதான் உனக்கு எப்பயுமே கஷ்டத்தை கொடுக்கும் சரியா? ஆனால் எனக்கு எந்த பொருளும் வேண்டாமே. எனக்கு அது மட்டும்தான் வேணும். அதுதான் உன்னை மதிக்கலையே, அது எதுக்கு உனக்கு? அது போயிட்டு போகுது, விட்டுரு. அது இல்லைன்னா வேற ஒன்று. நீ பேசுறது ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரியே இருக்கு. நீயா விருப்பப்பட்டு லண்டன் போறியா இல்லை யாராவது சொல்லி போறியா? ஏன்னு அப்படிலாம் எதுவும் இல்லையே. நானாக தான் போகிறேன் ஓகேவா? என்னால் யாரும் சொல்லலை. நீ அங்கே போனால் சந்தோஷமா இருப்பியா? ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். உன்னை விட்டு தூரமாக போகிறேன்ல, அதனால எனக்கு சந்தோஷம்தான். அப்போ இவ்வளோ நாள் நான் தான் உனக்கு பாரமாக இருந்தேனா? பாரம்மா? ஆமாம். அண்ணா அவன் ஏதோ மனசுக்குள்ளே வச்சுட்டு பேசுகிற மாதிரி இருக்குல்ல. ஆமாம். அது என்னன்னு தெரியலையே. நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கலான்ற. கண்டுபிடிக்கலான்றேன். ஓகே, சென்னை போகிறோம், என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே ஓகே. சரி, என்னமோ பண்ணி தொலை. எனக்கு என்ன வந்தது, நான் போய் கிளம்புறேன். கிளம்பு பஞ்சு மிட்டாய். அம்மு, இங்க பாரு. சொல்லு, காது கேட்குது. என்ன அழுந்துட்டு இருக்கியா என்ன? நான்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு உனக்கு? எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கேன். சாமி கும்பிட்டீங்களா? போகலாமா? போகலாம். அம்மு, இங்க பாரு. ஏதாவது நீ என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம். நீ ஏதாவது என்கிட்ட மனசு விட்டு பேசணும்னா சொல்லு, நான் கேட்குறேன். ஆனால் இப்படி அழுந்துட்டு மட்டும் இருக்காத, அதுவும் கோயிலுக்கு வந்துட்டு. நீ அழுவது பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்பா அம்மா ஞாபகம் வந்துச்சா என்ன? நீ என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு ஃப்ரெண்டாக சொல்லணும்னு நினச்சினா சொல்லலாம். நான் கேட்குறேன். என்னன்னு சொல்லு. எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, கூட பிறந்தவங்க. அவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு அவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னுலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு அவங்கள பார்க்கணும், எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாரும் என் மேலே பாசமாக தான் இருக்கீங்க. ஆனாலும் எனக்கு எங்கள் அண்ணாவை பார்க்கணும் போல இருக்கு. நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். உங்கள் அண்ணா கிட்டேயே உன்னை கொண்டுட்டு போய் விட்டுருவேன் சரியா? அழாத, நல்லா இருக்கேன்ல. உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சி எல்லாத்தையும் ஷேர் பண்ணு. உனக்குள்ளேயே வச்சுட்டு அழுந்துகிட்டே இருக்காத. என்னை நம்பி எதுனாலும் ஷேர் பண்ணலாம். நானும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன், ஆனால் முடியல. அம்மோ, நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்காத. இப்போ நம்ம கோயிலில் இருக்கோம், கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா? பார்க்குறவங்க என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க, உன்னதான் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் தள்ளி நில்லு. சாரி. சரி, இப்படியே அழுந்துட்டே இருக்காத, அம்மா பார்த்தா கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் கண்ணை தொடச்சிட்டு வா போகலாம். ஏதா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். நான் வரேன், நீ போ.
ம் சரி